இன்னைக்கு கடல் சங்கரா மீனை வாங்கி அந்த மீனை கேரளா ஸ்டைல் மீன் பொள்ளிச்சது செஞ்சு ஆத்து ஜிலேபி மீனை வாங்கி அப்படியே குழம்பு வச்சு அது இல்லாம மசாலா தடவி ஃப்ரை பண்ணி சாப்பாட்டுல போட்டு இன்னைக்கு ஒரு கட்டு ரெடியா? ரெடி ஜூட். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. 2 கிலோ சங்கரா மீன். அது வந்து சிலோப்பில்ல சங்கரா மீன் 2 கிலோவுக்கு வர 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது சீரகத்தூள், தேவையான உப்பு, லெமன் புளிக்கலாம், லெமன் மீன் பொள்ளிச்ச டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா மீனை பதமா பொரிக்க போறோம். வாங்க எங்க கேரளா ஒரு இந்த மீன் கிளிமீன் இதெல்லாம் எங்க ஊர்ல சங்கரா மீன். நல்ல விஷயம். மழை வருது. மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுறது. நம்ம வெயில் நம்மளாலேயே தாங்க முடியல. நான் வெயில் சரிடா. மீன்காரம்மா பதமா வந்துச்சா? இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம இலையில போட்டு வேக வச்சுக்கலாம். கடல் மீனோட வாசனையே வாசனை தான். லலிதா மீன் குழம்பு ரெடியா? ரெடி ஆயிட்டு இன்னைக்கு லலிதா ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அப்ப பொரிச்சு வச்ச மீன் என்ன மாதிரி அழகா இருக்கு. அது கொஞ்சம் தீஞ்சிருக்குது. அதை விட நமக்கு நல்லா இருப்பாரு. ஐயோ என்னால செஞ்சு வலிக்குது. சரியா அவள மாதிரி அழகா இருக்குதா? ஆமா. சரிங்கக்கா. நான் ஒரு தடவை கூட போட முடியாது. எது போடணும்? தக்காளி எடு. மீன் பொழிச்சது செய்யறதுக்காக அப்படியே மசாலா தடவி நல்லா பதமா பாருங்க, மெது மெது மெதுன்னு இருக்குது. பதமா வந்து மீன் வந்து தேங்காய் எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் மசாலா வந்து போட்டு நம்ம செய்ய போறோம். மசாலா தேவையான பொருள் வந்து எண்ணெய், கருவேப்பிள்ளை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகத்தூள், இது மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு. இது வந்து தேங்காய் பால். முதல் பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன காஞ்சிருச்சு. இப்ப வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடி பொடியா அரைச்சு வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடிப்படியாக நறுக்கி வச்சு இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம். நாங்கள் போட்டு வந்துருக்கோம். இப்படி போட்டுருவோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு வந்து மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். இப்போ வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஜீரகத்தூள். அது ஒன்றும் இல்லைங்க, அவளுக்கு பசி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா மசாலாவில் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வாழையிலையை வாட்டணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி மடிச்சாலும் மடிப்பு வரும், பேப்பர் மாதிரியே. இஞ்சிக்கோங்க. கத்தி எடுத்து பார்த்தேன். நீ எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஆள் தான். வாழையிலையோட அடிப்பகுதி கட் பண்ணி இப்படி கிளீன் வச்சிருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம கட்ட போகிறோம். இதையும் வாட்டிட்டோம்னு நம்மளுக்கு நல்லா கட்டுறதுக்கான கயிறு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தாலி கயிறு. இதில் அப்படியே மஞ்சள் பூசி யாராவது ஏமாந்த வந்தாங்கன்னா
அது அவங்க உட்காந்துருக்காரு தனியே கட்டிவிடு. சரி அந்த மீனுக்கு கட்டிட்டு அந்த மீன் கட்டலாண்டி கட்டிட்டு லைஃப்ல அடிமையாக்கிடலாங்கிற முடிவுல இருக்கிறேன். சரி சரி யான் பெற்ற இன்னும் சரி நான் கூட போய் மஞ்சள்ல பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன். பூசிட்டு வா. என்னது யார் பண்ண யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். அப்படின்னா பெருக இவ்வையகம் அப்படின்னா எனக்கு என்ன இன்பம்லாம் கிடைச்சிருக்கோ இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே அதுவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளவு நல்ல மனசு பாரு எனக்கு. தத்துவம் மசாலாவை போட்டு அது மேல மீனை வச்சு கிளி மீன் பூசி மசாலாவை குளிப்பட்டு மீன் இருக்கிற இடமே தெரியல. அப்படியே ஒரு மடக்கி சரிதான் நீ கட்டுறனால இப்ப நான் பாரு முடிச்சு போட போறேன் மீனுக்கு. என்ன கொப்பராயம் பண்ணுறது ரெண்டு என்னது கொப்பராயமா? கோப்பராயம் கோபராயமா? கோப்பராயம் சேட்டைகள். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரெக்டும் வந்து திருப்பி திருப்பி 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. மொத்தம் 10 நிமிஷம் வந்து மசாலாக்குள்ள ஊறி இருக்குது. இப்படி மசாலால ஊறி போன மீன் பொரிச்சது. கேரளா ஸ்பெஷல் மீன் பொள்ளிச்சது அந்த வாழை இலையோட ஸ்மெல்லுக்கும் அந்த மசாலாவுக்கும் ஆவி பறக்குது. சுட 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 பிரிச்ச ஸ்பீட்ல ஒன்று எடுத்து சாப்பிட்ருவோம். நல்லா பிடிச்சிட்டீங்க. கடல் மீன் தான். எண்ணெய் வெந்திருக்குது. மீன் எப்படி வெந்திருக்குன்னு பாரு. எண்ணெயா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போதும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்டி. வேண்டாம் வேண்டாம் பாரு ஜெஸ்ஸிக்கு ஹெல்ப் பண்ணு. எடுத்து வாயில் போட்டா கரையுது. அழுகி போகுது. எண்ணெயிலே இந்த வெங்காயம் தக்காளியில மசாலா இறங்கி இந்த தேங்காய் வாசத்துக்கு தேங்காய் வாசத்துக்கும் தேங்காய் பால் ஊத்துறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குது. தேங்காய் எண்ணெயிலே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட முடிச்சு. சூப்பர் டேஸ்ட். பஞ்சாட்டம் மசாலால ஊறி போய் சூப்பரா இருக்குது. வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. சூப்பரா இருக்கு. வெள்ளையோட மீன் குழம்பு அடிச்சுக்கா யார் இருக்காங்க? மீன் குழம்பு நாளைக்கு இதோட டேஸ்டா இருக்கும். நல்லா புளி சுருக்குன்னு ஊற்றிருக்கிறதுனால செம்ம டேஸ்ட். சமைக்கலான்னு போனோமா, இயற்கை வந்து மழை பெஞ்சு எங்களை மறுபடியும் வீட்டிலேயே சமைக்க போங்கன்னு அனுப்பிவிட்டுருச்சு. இதனால நாங்கள் அந்த மழையிலே கொஞ்சம் மீன் பொரிச்சிட்டு மீதியெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பொரிச்ச மீன் தலை கரைஞ்சிருச்சு கொஞ்சம். மீன் பொள்ளிச்சது 3 சேர்த்து ஒரு கட்டு. 3 விதமான சமையல் இன்னைக்கு. மயில் கத்துதுடி. மயில் வந்து கத்தாது, அகவும். அகவுமா அதுவும்னா தமிழ் வேர்டு. யானை வந்து கத்துறது வந்து யானை பிளிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி யானை பிளிரும். மயில் அகவும். கிளி கீச்சிடும். சிங்கம் கர்ஜிக்கும். அது மலையாளத்தில் இருக்குது. சிங்கம் கர்ஜிக்கும். மனசளி கத்துமா உரும்பும். அப்படின்னா
அது கத்துறது பேரு அது நாய் குறைக்கும் தெரியும்ல. சரி இங்க வந்துருவோம். டாபிக் மாறி போ. தமிழ் சொல்லி தரேன் ஜெசிக்கு. நீ சொல்லி தர தேவையில்லை, அவன் உனக்கு சொல்லி கொடுப்பா. சரி, நானும் எவ்வளவு நேரமா பொறுமையா இருக்கேன். ரெக்கார்டிங் தான் இருக்கு. போட்டுருவேன். நல்லா தான் போட்டுருவேன். போட்டுறேன். தேங்காய் பாலில் ஊறி சாஃப்டா இருக்குது, செமையா. என்னது இந்த மீன் அழுகுது. எல்லாம் சாப்பிடு, இல்லைன்னா தூக்கி எறிங்க. இங்க மீன் பொள்ளிச்சது